வேலூர் மாவட்டம் அரக்கோணத்திற்கு அருகில் திருத்தணி சாலையில் பங்காரம்மா கண்டிகை கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான ஆங்கில வழி கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். இந்த டாக்டர் விஜிஎன் கெங்குசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் பள்ளியை டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு மாநில தலைவர் கம்மவார் சங்கம் அவர்களால் 1985 அரக்கோணத்தில் நிறுவப்பட்டு நல்ல முறையில் செயலாற்றி வருகிறது. இந்த பள்ளி நிர்வாக பொறுப்பை நாங்கள் எல்லாம் ஏற்று நல்ல முறையில் நடத்தி வருகிறோம். டு ரன் எ institution successfully, we require committed management and hard-working, dedicated team of teachers, understanding parents and hard-working students. இப்பள்ளியின் தலைவர் திரு டி.ஆர். சுப்பிரமணியன், தாளாளர் திரு டி.என். வெங்கட்ரமணன், செயலாளர் திரு கே.எம். தேவராஜ், இணைச் செயலாளர் திரு போலூர் கே. மணி, பொருளாளர் திரு டி. நரசிம்ஹலு மற்றும் உறுப்பினர் திரு ஜி. அசோகன் ஆகியோரை கொண்டு இப்பள்ளியின் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. வணக்கம். என் பெயர் கே.எம். தேவராஜ். இந்த பள்ளியின் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளியானது அரக்கோணத்தில் நாயுடு சமூகத்தால் ஏற்படுத்தப்பட்ட பள்ளி. இதை நிறுவியர் எங்கள் மாநில தலைவர் கொடைவள்ளல் டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு அவர்கள். இந்த பள்ளியின் நோக்கம் எல்லோரும் உயர்கல்வி கற்க வேண்டும், எல்லோரும் ஆங்கில கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தலைவர் அவர்கள் இந்த பள்ளியை நிறுவினார். இது நாயுடு சமூகத்தின் பள்ளியாக இருந்தாலும் அனைத்து சமுதாயத்தினரும் படித்து முன்னேற வேண்டும். முக்கியமாக இந்த பள்ளியினுடைய ஒரே ஒரு கருத்து, வியாபார நோக்கமின்றி இந்த பள்ளியை நாங்கள் நடத்துகிறோம். சமூக சேவை சிந்தனையுடன் இந்த பள்ளியை நடத்துகிறோம். இரண்டாவதாக, எங்கள் பள்ளியில் 75% கிராமப்புற பிள்ளைகளை படிக்க வைக்குவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கிராம விவசாயிகள், கிராம கூலிகள் என்று பலதரப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். கல்வி புரட்சியின் அபரித வளர்ச்சியான டிஜிட்டல் படக்காட்சி தொகுப்புகள், அனிமேஷன்கள் மூலம் பாடத்திட்டங்கள் மாணாக்கர்களுக்கு செய்முறை பயிற்சிகள் மூலம் வழங்கப்படுகின்றது. எளிதில் அறிந்து கொள்ளும் முறையில் வடிவ மாதிரிகளோடு மாணாக்கர்களுக்கு திறமையான ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கின்றனர். என்னுடைய பெயர் இ. மோகன். இப்பள்ளியினுடைய முதல்வராக 20/8/2014 முதல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அரசு பள்ளியிலே 34 ஆண்டு காலம் பணியாற்றி டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய விருதை பெற்றவன். அரசு பள்ளியில் இருக்கின்ற போதே பல நூறுகளை கொடுத்து அரசுக்கு நன்றி கடமைப்பட்டேன். அந்த வகையிலே இப்பள்ளியினுடைய முதல்வர் என்ற முறையிலே கடந்த ஆண்டு அரக்கோணம் மாநகரிலேயே அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என்று சொல்லி 36 பள்ளிகளிலே டாக்டர் வி கெங்குசாமி மேல்நிலைப்பள்ளி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பள்ளி மட்டும்தான் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% பெற்றது என்பதை மிக பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். இதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒத்துழைப்பும், மாணவ செல்வங்களுடைய கடுமையான முயற்சியும், ஆசிரியர் பெருமக்களுடைய பலமான வழிகாட்டுதலும், பெற்றோர்களும் தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அதிநவீன கணினிகளுடன் கூடிய கணினி ஆய்வகம்,
மாணாக்கர்களின் கணினி பயிற்சிக்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. இப்பள்ளியிலே 65 ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக ஊழியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் உதவியாளர்களாக 45 பேரும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய எண்ணமும் இப்பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவன் மிகச் சிறந்த முறையிலே பிற்காலத்திலே விளங்க வேண்டும், ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டும், நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், வளமான வாழ்க்கையை அடிப்படையாக இருப்பதற்கு வழிகாட்டுதலாக டாக்டர் வி கெங்குசாமியினுடைய அடிப்படையிலே இது செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் செயல்பட்டு வருகின்றார்கள். ஆசிரியர் பெருமக்களை பொறுத்த மட்டிலும் நன்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர் பெருமக்கள் இங்கே 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு மிகச் சிறப்பான முறையிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்ற வகுப்புகளுக்கும் அவர்கள் நல்ல முறையிலே பாடத்தை புகட்டுகின்றார்கள். 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு லேப் என்று சொல்லக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த லேப் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது. குறிப்பாக இப்பள்ளியிலே கணினி வழி கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த முறையானது, அந்த லேப் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. ஸ்மார்ட் கிளாஸ் எல்கேஜி முதற்கொண்டு 12ஆம் வகுப்பு வரை மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் நல்லபடியாக அவங்க நாளைக்கு நல்ல பிரஜைகளாக வரணும்னா, இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வருங்கால பிரஜைகள், அவர்களை நல்ல ஒழுக்கத்திற்காக இங்கே எல்லோரும் மேனேஜ்மெண்ட்டு மற்றும் தலைமை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள் எல்லோரும் கலந்து ஒத்துழைத்து அவர்கள் நல்ல பிரஜைகளாக வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்பது இப்போ வெறும் படிப்பு மாத்திரம் இது பண்ணுறது சரியாக இருக்காது. அவங்களுக்கு விளையாட்டு போட்டி, நல்லா விளையாடினா தான் பசங்களுக்கு அதாவது ஆரோக்கியம் சிறக்க வேணும்னா வெறும் படிப்பு மாத்திரம் இருந்தால் இதாகாது. அந்த ஆரோக்கியத்துக்காக விளையாட்டு மற்றும் யோகா, உடல் நலத்திற்காக யோகாவும், மனநலத்திற்காக மெடிடேஷன், அதாவது தியானம், அதெல்லாம் கற்றுத்தரோம். அதாவது தற்காப்புக்காக டேக்வண்டோ என்ற அந்த தற்காப்பு முறை, அதையும் பள்ளியில் இது பண்ணி வருகிறோம். ரெண்டாவது மரம், செடி, கொடிகள், அது மரச்செடிகள் நடுவதில் சீதோஷ நிலை நல்லபடியாக எடுத்து வர வேண்டும் என்று, அதற்காக சிறிய வயதிலிருந்தே அவர்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும்னு சொல்லி நாங்கள் இந்த மரம், செடி நடுவதை ஒரு முக்கியத்துவம் தருகிறோம். இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு சிறப்பான யோகாசன பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. குழந்தைகள் அதிகமாக விரும்பும் அனைத்து வகையான விளையாட்டு சாதனங்கள் இப்பள்ளியில் தேவைக்கு அதிகமாகவே உள்ளது. மேலும் மழலையருக்கான தனி விளையாட்டு திடலும் உள்ளது. இந்த இடம் கிராம சூழ்நிலையில் சுற்றுப்புறத்தில் அதிகமான கிராமங்களிலிருந்து வருகிறார்கள். அவர்களை முன்னுக்கு கொண்டு வரும் நோக்கத்தில் இது சிறப்பாக பணியாற்றி வருகிறது. ரெண்டாவது, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு பிரின்சிபால், நல்ல பிரின்சிபால் அமைஞ்சு நல்ல டெடிகேட்டட் டீம் ஆஃப் டீச்சர்ஸ், நல்ல பேருந்துகள், நல்ல ஓட்டுநர்கள் மற்றும் தண்ணீர் வசதி, சுத்தமான தண்ணீர், இருக்கைகள் நல்ல விதமாக, பள்ளி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு
பள்ளி திகழ்கிறது. நல்ல சுற்றுப்புற சூழ்நிலையோடு நல்ல தோட்டம், காற்று, சீதோஷ நிலை. ரெண்டாவது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த சுற்று பக்கத்தில் எந்த விதமான நாய்ஸ் பொல்யூஷன், இந்த லவுட் ஸ்பீக்கர் மற்ற வாகன ஒலிகள்லாம் இல்லாத, இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த ட்ரபிள்ஸ் அண்ட் நாய்ஸஸ். மாணாக்கர்களுக்கு சுத்தமான தண்ணீர் வழங்குவதற்காக மினரல் வாட்டர் பிளான்ட் ஒன்றும் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. இப்பள்ளியில் அனைத்து வகுப்பறைகளும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டிலே எங்களுடைய பள்ளியிலிருந்து பல மாணவர்கள் மருத்துவத்துறையிலும், பல மாணவர்கள் என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய துறையிலும், சில மாணவர்கள் சிஏ படிப்பதற்குரிய அடிப்படை கல்வியும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே படித்த சென்ற 78 மாணவர்கள் அத்துணை பேரும் உயர்கல்வியிலே சேர்ந்தார்கள் என்பதை மிக பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த பள்ளியினுடைய நோக்கமே இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்கு புரிந்து கொண்டு பாடத்தை படிக்க வேண்டும். படிப்பதற்கு வேண்டிய அத்துணை அடிப்படை வசதிகளும் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்று சொல்லக்கூடியது பள்ளியிலே நிறைந்திருக்கின்றது என்பதை மிக பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கிராமப்புறத்திலிருந்து மாணவ செல்வங்களை அழைத்து வருவதற்காக தனிப்பட்ட முறையிலே 20 பேருந்துகள் இங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பேருந்துகளிலே பயணம் செய்வதற்கு மாணவர்களுடைய வசதி மிக அழகாக இருக்கின்றது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. பேரண்ட்ஸு அவங்கள அடிக்கடி அழைச்சி மேனேஜ்மெண்ட்டு, பிரின்சிபால் அவர்களை கூப்பிட்டு பிள்ளைகளுடைய டே டு டே ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் பேசி அதை சால்வ் பண்ணுறாங்க. அதனால் பேரண்ட்ஸ் ஆர் ஹாப்பி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஹாப்பி. அவங்கள ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி அதெல்லாம் இது பண்ணுறாங்க. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒழுக்கம் முதன்மை கல்வியை விட ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும் ஒரே பள்ளி வேலூர் மாவட்டத்தில் எங்கள் பள்ளி என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். காரணம், எங்கள் பள்ளியில் மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் எங்கள் முதல்வரின் அனுமதி பெற்றுதான் கேட்டுக்குள்ளே நுழைய முடியும். அதேபோல் பலதரப்பட்ட பெரிய அறிஞர்கள், நீதிபதிகள், கலெக்டர்கள் வந்து சென்ற இந்த பள்ளியினுடைய சிறப்பு. அப்பொழுது நமது வேலூர் மாவட்ட கலெக்டர் சிவகுமார் அவர்கள் இங்கு ஒரு உரையாற்றிய செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பள்ளியைப் போல் வேலூர் மாவட்டத்தில் சுகாதாரம் சிறந்த முறையில் இருக்கும் என்பதை எங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அதேபோல் கடந்த ஆண்டில் IMS பள்ளியில் எங்கள் முதல்வர் சென்றபோது இந்த பள்ளியினுடைய கழிவறை மிகவும் சுத்தமானது. சுகாதார தேவை என்றால் அரக்குணம் டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு பள்ளியை போய் பாருங்கள் என்று IMS அதிகாரி சொன்னது போல் எங்கள் முதல்வர் கூறியது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. ஒரே ஒரு குறிக்கோள், வியாபார நோக்கமின்றி சமூக சிந்தனையுடன் நல்ல அறிஞர்களையும் கிராம பிள்ளைகளையும் நல்ல ஆங்கில கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இது ஒரு சமுதாய பள்ளியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த சமுதாய பாகுபாடின்றி அனைத்து சமூகத்தினரையும் இங்கு கல்வி கற்றவர்கள் இல்லை, ஆசிரியர்களும் கூட எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியருக்குள்ள எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவர்களாக மத நல்லிணக்கணமாக நாங்கள் நடத்துகிறோம் என்றதை கூறுகிறேன். கராத்தே பயிற்சியில் எளிய நடைமுறை பயிற்சிகளின் மூலம் தற்காப்பு, உடல், மனம் ஒன்றுபட்ட அற்புத கலையினை தனிப்பயிற்சியாக இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகின்றது.
பெரிய தலைவர்கள் அறிஞர்களை பின்பற்றி மாணவர்களை தரமான பிரஜைகளாக தயார் செய்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து பிற்காலத்தில் பெற்றோரை காப்பாற்றும் பிள்ளைகளாக வர வேண்டும் என்று என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.